இருக்கீங்க? அரிசி எங்கங்க? தேவி, இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக்கா, கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க, எந்த கடையுமே இல்லம்மா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? சமைக்கிறதுக்கு அரிசியே இல்லங்க. என்ன தேவி நீ அரிசி தீர்ந்த கடைசியில தான் சொல்லுவியா? தீர்றதுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கும் போதே சொல்ல வேண்டாமா? ஐயோ இல்லங்க, சொல்லணும்னு ஏதோ நினைப்புல மறந்து போயிட்டேங்க. அப்புறம் காலையில தான் பார்த்தேன் அரிசி இல்ல. அப்புறம் அன்புக்கு கூட காலையில தோசை தான் சுட்டு கொடுத்தேன். ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? இனி என்ன செய்யறது? கடை நாளைக்கு தான் திறப்பாங்க போல. மதியத்துக்கு கூட இட்லி மாவு ஏதாவது இருந்தா தோசையே ஊத்து, வேற என்ன செய்ய? ஐயோ, மாவு கொஞ்சம் தாங்க இருக்கு. இப்போ மதியத்துக்கு தோசை ஊத்திட்டா அப்புறம் ராத்திரிக்கு என்ன செய்யறது? எங்க இங்க பக்கத்துல எங்கேயாவது அரிசி கிடைக்குமான்னு கேட்டு பார்த்துட்டு வருவாங்க. கடை எதுவும் இல்லம்மா தேவி. இனி கடைக்காரங்க வீடு எங்கேன்னு கேட்டு வீட்டுல வேணா கேட்டு விசாரிச்சு பார்க்கலாம். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க இருங்க, நானும் வரேன். வீட்ல போய் கேக்குறதுன்னா நீங்க தனியா போனா சரி வராதுல்ல. நான் வரேங்க. சரி வா தேவி. நம்ம வேற ஊருக்கு புதுசு, அக்கம் பக்கம்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு நாளைக்கு வாங்கலாம். இது அதுக்கும் வழி இல்ல. நீங்க யாரு வீட்டுலன்னு போய் கேக்குறது தேவி? எங்க நடந்து பாப்போம், யார்கிட்டயாவது கடை வச்சவங்க வீடு எங்கேயாவது இருக்கான்னு விசாரிச்சு பாருங்க. என்னத்த விசாரிக்கீங்க? யாரையும் காணமே. எங்க அங்க ஒரு பொண்ணு வருது, கேட்டு பாருங்க. மடி, இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. கொஞ்சம் அரிசி தேவைப்படுது. இங்க மளிகை கடை வச்சவங்க வீடு ஏதாவது தெரியுமாம்மா? இப்படி நேரா போனீங்கன்னா அங்க பாரதம் ஸ்டோர்னு ஒரு மளிகை கடை வரும். அந்த கடைக்கு பக்கத்துல தான் அவரோட வீடு. அங்க வேணா கேட்டு பாருங்க. ஓ சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஆனா நீங்க அரிசி வேணும்னு சொல்றீங்க. மளிகை கடை வச்சவங்க வீட்டுல அரிசி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா நீங்க இப்படி நேரா போனீங்கன்னா அங்க ஒரு சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு வரும். அந்த வீட்டுல கதிர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இந்த நெல்லெல்லாம் போடுறாரு. வீட்டுல எப்படியும் நிறைய அரிசி முட்டையெல்லாம் வச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த கடையில கிடைக்கலன்னா நீங்க அங்க வேணா போய் கேட்டு பாருங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. வா தேவி, முதல்ல இந்த மளிகை கடை இருக்கிற வீட்டுல போய் கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவங்க சொன்ன வீட்டுக்கு போய் கேட்போம். சரிங்க. எங்க இருக்கும்? இதுல போய் பார்க்கலாமா? இதுல இல்ல. அப்புறம் எங்க போய் வைக்கிறதுன்னு தெரியலையே. புருஷன் இங்க குத்துக்கல் மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். என் கிட்ட பேசாம அந்த போன்ல என்னத்தையோ பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போன் வாங்கி கொடுத்தது தப்பா போச்சே. ஏ தங்கம், என்ன மாமா? ஏண்டி, எப்பவுமே நான் வேலை இருக்கு கிளம்புறேன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருங்க மாமா, என் கூட பேசுறதே இல்லை, என் கூட உட்காந்து பேசுங்கம்ப. இப்ப நான் வேலையை விட்டுட்டு சரி உன் கூட கொஞ்ச நேரம் இருப்பமேன்னு வந்து உட்கார்ந்தா நீ என் கிட்ட பேசாம அந்த போன்ல என்ன திருப்பி பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, இந்த போன்ல உங்க போட்டோவை எப்படி முன்னால வைக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம் தங்கம். நான் தான் உன் முன்னாலேயே இருக்கனே, அப்புறம் என்னத்துக்கு போன்ல வச்சு பாக்குற? ஐயோ மாமா, இப்ப முன்னால இருக்கீங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சா தோட்டத்துக்கு கிளம்பி போயிருவீங்கல்ல, அப்ப நான் உங்களை பார்க்கணும்ல. அதுக்கு தான் போன்ல முன்னால வச்சுட்டேன்னா எப்ப நினைக்கிறேனோ அப்ப எடுத்து பாத்துக்குவேன்ல. ஐயோ என் தங்கம், உனக்கு தலை ஃபுல்லா அறிவிடி. சரி, போன்ல எல்லாம் முன்னால அப்புறமா வச்சுக்கலாம். இப்ப முன்னால இருக்கவங்க கிட்ட பேசுடி. ஐயோ சரி மாமா, சொல்லுங்க. ஏன் தங்கம், அடுத்த மாசம் வளகாப்பு வைக்கலான்னு சொல்லியிருக்கோம்ல, வளகாப்புக்கு புடவையெல்லாம் எடுக்கணுமே. இடையில ஒரு நாள் போய் எடுத்துட்டு வந்துடலாம், சரியா? நான் எதுக்கு மாமா, நீங்களே பார்த்து எடுத்துட்டு வாங்க. எனக்கு என்னை விட நீங்க தானே நல்லா புடவை செலக்ட் பண்ணுவீங்க. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச புடவையா பார்த்து எடுத்துட்டு வாங்க மாமா, அதையே நான் கட்டிக்கிறேன். அப்படியா தங்கம்? சரி சரி, அதுவும் சரிதான். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல சும்மா தேவையில்லாம வண்டியில அலைய வேண்டாம். நானே போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். அம்மாவையும் கூட்டிட்டு போறேன். ஏன்னா வளகாப்புக்கு வேற என்னெல்லாம் வேணும்னு எனக்கு தெரியாதுல்ல. அம்மா வந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டா வாங்குவாங்க. நாங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். சரிங்க மாமா. அப்புறம் மாமா, வளகாப்புக்கு பட்டாக்காவையும் மாமாவையும் கூப்பிடணும்ல மாமா? ஆமா, பின்ன அவங்கள கூப்பிடாம மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்கள நான் வர சொல்றேன், சரியா தங்கம்? சரிங்க மாமா. இதுங்க இங்கனக்குள்ள உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்குதுங்க? ஏன் தங்கம், ஒரு விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். என்ன மாமா?
ஆமா, எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டிக்கு வளகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டிய பார்க்கணும்னாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கணும்னாலும் தினமும் முடியுமா? எப்பவாவது தான் பார்க்க முடியும். ஆனா என் விஷயத்துல அப்படி இல்லைல்ல. வளகாப்பு முடிஞ்சாலும் நீ என் கூட தான் இருப்ப, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் என் கூட தான் இருப்ப. எனக்கு தினமும் உங்களை பார்க்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஆமா பின்ன இவளுக்கு வளகாப்பு முடிஞ்சு போறதுக்கு மட்டும் என்ன அம்மா வீடா இருக்கு? எல்லாரும் வளகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போய் அழகா குழந்தை பெற்றுக்கிட்டு வருவாங்க. இங்க அப்படியா? போறதுக்கும் இடம் இல்ல, ஒன்னும் இல்ல. இங்கதான் இருக்கணும், இங்கதான் குழந்தை பெற்றுக்கணும், எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அம்மாச்சி நிறுத்துங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க. என்னலே, நான் உள்ளது தானே சொல்லுறேன். அதுக்கு எதுக்கு எனக்கு போய் எகிரிக்கிட்டு வர? இங்க பாருங்க அம்மாச்சி, ஏன் பொண்டாட்டிக்கு நான் பிரசவம் பார்க்கறேன். அதுல நீங்க எதுவும் தேவையில்லாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆச்சி, இல்லனால இந்த கருவாப்பைய கோவமா கிடக்கா. இதுல இவ வேற அழுவ ஆரம்பிச்சிட்டாலே. நம்மளே உண்டிலன்னு பண்ணி விடுவானே. நம்ம போயிடுவோம். ஏ தங்கம், ஏ தங்கம், இந்த பக்கம் திரும்பு. இல்ல மாமா, நீங்க தோட்டத்துக்கு போங்க. ஏ, நான் போறது இருக்கட்டும், நீ முதல்ல திரும்புடி. இல்ல. என்னது இல்லையா? ஏ தங்கம், மாமன் சொல்றேன் திரும்பு. ஏய், இப்ப எதுக்குடி அழற? அந்த கிழவிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தேவையில்லாம எதையாவது சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தும். அது தெரிஞ்சு அதை சொல்றதுக்கெல்லாம் எதுக்கு தங்கம் நீ அழுதுட்டு இருக்க? சரி, இதுக்குதான் அந்த கிழவிய அன்னைக்கே வீட்டு விட்டு துரத்தி இருந்திருக்கணும். தேவையில்லாம வீட்டுல வச்சிருந்தது ஏன் தப்பு தான். இல்ல மாமா, அம்மாச்சி சொன்னதுக்காக நான் அழல. என்ன இருந்தாலும் அவங்க சொன்னது உண்மைதானே. வளகாப்பு முடிஞ்சா எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி. ஏ லூசு, இங்க பாரு, உனக்கு அம்மா வீடு மாமியார் வீடு எல்லா வீடும் இதுதான். ஏ தங்கம், இங்க பாரு, உனக்கு அம்மா அப்பா புருஷன் எல்லாமே நான் தானே நீ சொல்லுவ. அப்புறம் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? ஏ தங்கம், நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுடி. முதல்ல கண்ணத்தோட. சே, பாவம் தங்கம். பிரசவத்துக்குள்ள எப்படியாவது அமுதாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிக்கணும்னு பாக்குறோம். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. தம்பி. வாங்கம்மா. அடடே, நீங்களா தம்பி? அன்னைக்கு கோயில்ல பார்த்தமே, ஞாபகம் இருக்குங்களா? நல்ல ஞாபகம் இருக்குங்கம்மா. எங்க, நான் கூட அன்னைக்கு சொன்னனே, கோயில்ல மயங்கி விழுந்தப்போ ஒரு தம்பியும் ஒரு பொண்ணும் தான் உதவி பண்ணாங்கன்னு. அது இவங்க தாங்க. ஓ அப்படியாம்மா. வணக்கம் தம்பி. தேவி சொன்னா என்ன உதவியா இருந்தாலும் வந்து கேட்க சொன்னாங்கன்னு. இந்த காலத்துலயும் இப்படி உள்ள மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு தம்பி. அட இதுல என்னங்கய்யா இருக்கு? நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கூட பண்ணலன்னா அப்புறம் என்னத்துக்கு இருக்கும் சொல்லுங்க? ஆமா ஆமா தம்பி, இப்ப கூட உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கோம். என்னங்கய்யா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க தம்பி, கொஞ்சம் அரிசி தேவைப்படுது. இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. அதான் எங்க வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் வழியில கேட்டப்போ உங்க வீட்டுல இருக்கும்னு சொன்னாங்க. அதான் இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அட அதுக்கு என்னம்மா, அரிசி எல்லாம் இருக்கு. எவ்வளவு வேணுங்கம்மா? அது தம்பி ஒரு 5 கிலோ போதும் தம்பி. பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க. இங்க பணத்தை கொடுங்க. ஆமாமா இருங்க, பணத்தை வாங்கிட்டு அரிசி கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் கடை இல்லைம்மா. உதவி பண்றதுக்கெல்லாம் நான் பணம் வாங்குறது இல்ல. 5 கிலோ அரிசி தானம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க தம்பி வீடு மாதிரி நினைச்சு எடுத்துட்டு போங்க. ஐயோ தம்பி. அட இருக்கட்டும்மா. தங்கம், ஒரு 5 கிலோ அரிசி கொண்டு வாமா. ஐயோ, உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மடி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கம்மா. தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஓ சரி சரிம்மா. சரி, என்ன வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லம்மா, பரவாயில்ல. என்னம்மா முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வெளியவேவா நிப்பீங்க? உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்கப்பா. ஐயோ இருக்கட்டும்மா, பரவாயில்ல. உங்க வீடுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா எதையாவது வாங்கிட்டு வந்திருப்போம். வெறுங்கையோட வேற வந்துட்டோம். இன்னொரு நாளைக்கு எதையாவது வாங்கிக்கிட்டு அப்புறமா வரோம்மா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா, நீங்க வாங்க.
இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல. இந்தாங்கம்மா. என்னம்மா வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்கம்மா. இல்ல தம்பி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரோம். ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லங்கம்மா. சரிங்க தம்பி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க ஐயா. தேவி, அந்த அரிசியை கூட நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஏங்க, அப்புறம் நான் அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ பூசாரி சொன்னாருன்னு சொன்னேன்ல, நான் போன அன்னைக்கு அமுதவள்ளிங்கிற பேர்ல வேற ஒருத்தவங்களும் வந்து அர்ச்சனை பண்ணாங்கன்னு. அன்னைக்கு கோயிலுக்கு இவங்க 2 பேரும் தாங்க வந்திருந்தாங்க. ஒருவேளை அந்த பூசாரி சொன்ன அமுதவள்ளின்ற பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமாங்க? என்ன தேவி இது? அன்னைக்கு என்ன இவங்க மட்டுமா வந்திருப்பாங்க? எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அது இவங்க தானே, நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு நீ கேட்டியா? ஐயோ இல்லங்க, பேர் என்னன்னு கேட்கலையே. ஆனா அந்த தம்பி அந்த பொண்ணை தங்கம் தங்கம்னு தான் கூப்பிடுது. அப்போ ஒருவேளை அந்த பொண்ணோட பேரு தங்கமா இருக்கும். என்னங்க சொல்றீங்க? அப்போ நம்ம அமுதவள்ளி. இங்க பாரு தேவி, இல்லனாலே நீ நம்ம பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்க. இதுல வேற இந்த பூசாரி அமுதவள்ளிங்கிற பேர்ல வேற வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டாரா? அதனால உனக்கு பாக்குறவங்க எல்லாம் நம்ம பொண்ணு மாதிரியே தெரியுது. அப்புறம் தேவையில்லாம இதுதான் நம்ம பொண்ணா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் ஆசையை வளர்த்துக்காது தேவி. இல்லாம போயிட்டா அப்புறம் கஷ்டமா போயிடும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வந்து சேருவா, கவலைப்படாது தேவி. வா போவோம். அது என்னமோ தெரியல, இந்த பொண்ணை கோயில்ல பார்த்ததுல இருந்தே இந்த பொண்ணு நம்ம பொண்ணா இருக்க கூடாதான்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.